வணக்கம். டெலிகிராம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க தெளிவா பாருங்க. டெலிகிராம் முக்கியமான விஷயங்கள், பாதுகாப்பான விஷயங்கள் இந்த இரண்டையும் தெரிஞ்ச பிறகு நீங்க டெலிகிராம் பயன்படுத்துங்க. நிறைய நபர்கள் வாட்ஸ்அப் தான் பயன்படுத்துவோம். டெலிகிராம பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா தனிப்பட்ட விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு வாட்ஸ்அப் நல்ல விதமா இருக்கு. ஆனா டெலிகிராம் நம்ம ஒரு வேலை பார்க்க போறோம், இல்ல ஒரு குரூப்ல நம்மளுடைய கம்யூனிகேஷன் இன்னும் அதிகமா அதுக்குள்ள போக போறோம்னா கண்டிப்பா நீங்க பயன்படுத்த வேண்டியது டெலிகிராம். எல்லா நபர்களும் ஒரு வேலை பார்க்கறதோட கம்யூனிகேஷன் எல்லாமே டெலிகிராம்ல தான் வச்சிருப்பாங்க. காரணம் வாட்ஸ்அப் நம்மளுடைய நம்பர், நம்மளுடைய பிரைவசியை கெடுக்கும். சோ அந்த நம்பரை நம்ம ஹைட் பண்ணி நம்மளுடைய கம்யூனிகேஷனை கண்டினியூ பண்றது தான் டெலிகிராம். அதனால மட்டும்தான் டெலிகிராம நிறைய நபர்கள் பயன்படுத்துறாங்க. டெலிகிராம் பாதுகாப்பான விஷயங்கள் என்னங்கிறத தெளிவா பார்க்கலாம். பிளே ஸ்டோர்க்குள்ள வாங்க. பிளே ஸ்டோர்க்குள்ள வந்ததும் டெலிகிராம் சர்ச் பண்ணுங்க. டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணதும் கீழே ஸ்டார்ட் மெசேஜிங் டச் பண்ணுங்க. கண்டினியூ கொடுங்க, அளவு கொடுங்க. இது எல்லாம் கொடுத்த பிறகு சைட்ல 91 கொடுங்க. இதுல உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. உங்க மொபைல் நம்பரோட கண்ட்ரி மேல ஷோ ஆகும். இது கொடுத்த பிறகு நீங்க சைட்ல இருக்கு பாருங்க, இந்த சைட்ல உள்ளதை கொடுங்க. எல்லா பெர்மிஷனும் அளவு கொடுத்துருங்க. 2 விதமா வரும். ஒன்னு உங்களுக்கு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் காலை அட்டென்ட் பண்ணாதீங்க. 2 உங்களுடைய நார்மல் எஸ்எம்எஸ்க்கு ஓடிபி வரும், இல்லனா வாட்ஸ்அப்க்கு ஓடிபி வரும். இந்த 3 வித இடங்களையும் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் வரும். அந்த மாதிரி வரும். வெரிஃபிகேஷன் கால் வரல, எண்ட் ஆகிட்டு அப்படின்னா கீழே பாருங்க எஸ்எம்எஸ் அப்படின்னு இருக்கும். எஸ்எம்எஸ் வித் கோடுன்னு இருக்கும். எனக்கு ரிட்டர்ன் டு என்ட்ரி கோடுன்னு இருக்கும். இதை கொடுங்க. இதை டச் பண்ணீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுங்க. 5 நம்பர் இருக்கும். அந்த ஓடிபியை கொடுத்துருங்க. ஓடிபி கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் அளவு கொடுத்துருங்க. உள்ள வந்ததும் உங்களுக்கு பேஜ் இப்படிதான் இருக்கும். நீங்க முதல்ல பண்ண வேண்டியது மேல 3 மெனு டாட் இருக்கும். இதை டச் பண்ணுங்க. நான் சொல்ற எல்லாமே சரியா ஃபாலோ பண்ணுங்க. கீழே செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் வாங்க. 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட் டச் பண்ணிட்டு எடிட் இன்ஃபோ டச் பண்ணுங்க. இதுல உங்களுடைய நேம், லாஸ்ட்ல உங்களுடைய இன்சியல் இல்ல வேற ஏதாவது ஆட் பண்ணிட்டு சைட்ல உங்களுக்கு டிக் இருக்கும். இந்த டிக் கொடுத்துருங்க. பயோல ஏதாவது ஆட் பண்ணீங்கன்னா ஆட் பண்ணிருங்க. முக்கியமா உங்க மொபைல் நம்பருக்கு பதிலா நீங்க இந்த யூசர் நேம் தான் பயன்படுத்த போறீங்க. இந்த யூசர் நேமை டச் பண்ணி உங்களுக்கு தேவையான யூசர் நேமை கொடுத்துக்கலாம். ஓகே. சோ இப்போ நான் ஏதாவது ஒரு நேம் கொடுக்குறேன். யூசர் நேம் 5 கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லுது. ஏற்கனவே ஒரு யூசர் நேம் இருந்தா இதுல ரெட் பேஜ் இருக்கும். இதுல கிரீன் பேஜ் வந்துச்சுன்னா நீங்க டிக் கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ டிக் கொடுத்துக்கிறேன். உங்களுடைய மொபைல் நம்பர் டெலிகிராம்ல மெசேஜ் பண்றதுக்கு கேட்டா நீங்க மொபைல் நம்பர் கொடுக்க வேணாம். இந்த யூசர் நேமை கொடுத்தாலே போதும், அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிப்பாங்க. ஓகே. இப்போ பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி இதுக்குள்ள வந்துட்டு நான் சொல்றதெல்லாம் ஆன் பண்ணிருங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். நீங்க இதுல செட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். உங்களுடைய ஓடிபி தெரிஞ்சாலுமே உங்களுடைய அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. நீங்க இப்போ இதுல ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி மறுபடியும் அந்த 6 டிஜிட் கொடுங்க. ஓகே. இது கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஓடிபி அவங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த பாஸ்வேர்ட் வச்சு தான் ஓபன் பண்ண முடியும். இது வேணா கொடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிருங்க. ரிகவர் பண்ணனா உங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க. இல்ல மெயில் ஐடி வேணா அப்படின்னா ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகே. இப்போ ரிட்டர்ன் வந்துருங்க. இப்போ டிவைஸ் டச் பண்ணி அடிக்கடி இதை டச் பண்ணி பாருங்க. உங்க டிவைஸ் இல்லாம வேற ஒரு டிவைஸோட நேம் இருந்தா டெர்மினேட் ஆல் அதர் சீசன் கொடுத்துருங்க. அவங்க மொபைல் ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆகிரும். இப்போ போன் நம்பர் இருக்கா, இது சைட்ல நோபடி இருக்கும். இதோட மீனிங் உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லா ஆப்ஷன்ஸ்லயுமே உங்களுக்கு எவ்ரிபடி, மை கான்டாக்ட், நோபடி. அதாவது என்னன்னா உங்களுடைய பிரைவசி தெரிய வேண்டும். மை கான்டாக்ட் நான் 10 நபர்களுக்கு மட்டும் தெரிய வேண்டும். நோபடி யாருக்கும் தெரியக்கூடாது. இதுதான் இதோட அர்த்தம். இப்போ உங்களுடைய போன் நம்பர் யாருக்கும் தெரியக்கூடாது. நான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வச்சிருக்கேன் நோபடி. ஓகே. சோ இப்போ அடுத்தது லாஸ்ட் சீன். நான் ஆன்லைன் வந்திருக்கிறதோட லாஸ்ட் சீன் தெரியணுமா? எனக்கு பிரச்சனை இல்லை, எவ்ரிபடி கொடுத்துருக்கேன். நீங்க தேவைன்னா நோபடி கொடுங்க. ப்ரொஃபைல் போட்டோஸ் எனக்கும் பிரச்சனை இல்ல. உங்களுடைய ஓன் போட்டோஸ் வைக்கிறத தவிர்த்துக்கிறீங்க. இல்ல வைக்கிறீங்கன்னா இந்த நோபடி இல்லனா மை கான்டாக்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் தெரியற மாதிரி வைக்க வேண்டாம். ஃபார்வர்ட் மெசேஜ். ஃபார்வர்ட் மெசேஜ்னா நீங்க ஒரு மெசேஜ் பண்ணிருப்பீங்க, அதை இன்னொருத்தர் ஒரு குரூப்ல ஃபார்வர்ட் பண்றாரு. அப்படி ஃபார்வர்ட் பண்ணும்போது இந்த நேம் டச் பண்ணா உங்களுக்கு சேட் பண்றதோட ஆப்ஷன் அவங்களுக்கு வந்துரும். சோ உங்களுடைய அக்கௌண்ட் அவங்களுக்கு தெரியாமலேயே சேட் பண்ணலாம், உங்க பெர்மிஷன் இல்லாம. சோ நீங்க இதை நோபடி கொடுக்கிறது நல்லது. நீங்க நோபடி கொடுத்துருங்க. நான் எவ்ரிபடி தான் வச்சிருக்கேன். சோ கால்ஸ். இந்த கால்ஸை டச் பண்ணி உங்களுக்கு யார் கால் பண்ணணும் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். சரி, உங்களுக்கு தேவை இருக்காது அதிகமா, நீங்க நோபடியே கொடுத்துக்கலாம். இல்ல எல்லாரும் யார் வேணா கால் பண்ணலாம். இல்ல நான் சேவ் பண்ணிருக்க கான்டாக்ட் மட்டும் பண்ணா போதுன்னா ஓகே. அடுத்தது நம்ம வைக்கிற பயோ. ரொம்பவே முக்கியமான விஷயம். உங்களுடைய பெர்மிஷன் இல்லாம உங்களை ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா இன்வைட்ஸை டச் பண்ணி நோபடி கொடுத்துருங்க. நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ண நினைச்சா அந்த குரூப்போட லிங்கை கேளுங்க. அந்த லிங்கை டச் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ நோபடி கொடுத்து பாதுகாப்பான முறைகள் பயன்படுத்தியாச்சு. இப்போ டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் இதை டச் பண்ணுங்க. இதனுடைய பயன் எனக்கு சொல்றேன். ஒரு போட்டோ, ஒரு வீடியோ ஏதாவது குரூப் இல்ல யாராவது அனுப்புறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகி உங்களோட டேட்டா கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிரும். சோ அதுக்காக நீங்க இதுல கொடுத்திருக்க 3யுமே ஆஃப் பண்ணிருங்க. இதற்கு பிறகு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ, என்ன போட்டோ வேணுமோ அதை மட்டும் டச் பண்ணீங்கன்னா அது மட்டும் டவுன்லோட் ஆகும். சோ அடுத்தது இதுவுமே கம்ப்ளீட்டா நீங்க ஆஃப் பண்ணிருங்க. இது நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்த இமேஜ் ஆர் வீடியோ ஆர் டாக்குமெண்ட் எதுவா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகும். அப்படி சேவ் ஆகக்கூடாதுன்னா இதெல்லாம் ஆஃப் பண்ணிருங்க. நீங்க ஒரு போட்டோவை உங்க மொபைல சேவ் பண்ண நினைச்சீங்கன்னா, இப்போ போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க, நான் பார்த்துட்டேன். மேல சைட்ல 3 டாட் இருக்கும், அதை டச் பண்ணுங்க. இதுல சேவ் டு கேலரி. சேட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு நபருக்கு நீங்க சேட் பண்ண போறீங்க, குரூப் ஆர் பிரைவேட் சேட் எதுவா இருந்தாலும் இதுல நீங்க மெசேஜ், ஆடியோ மெசேஜ் வரும்.
இதை ஒன் டைம் கிளிக் பண்ணா உங்களுக்கு இதை வீடியோ ரெக்கார்ட் பண்ற மாதிரி வரும். ஓகே, ஸோ இப்போ நான் காமிக்கிற பாருங்க. இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணா இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் வரும். இது நமக்கு சேஃப் கிடையாது. ஓகே, ஸோ இதை ஒன் டைம் டச் பண்ணுங்க. அப்பனா உங்களுக்கு ஆடியோவா மாறிடும். நீங்க ஆடியோவா கொடுத்துக்கலாம். நீங்க ஏதாவது டாக்குமெண்ட், போட்டோஸ் இதெல்லாம் பண்ணனா ஷேர் பண்ணனா இதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தம்ஸ் அப் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தா நீங்க இதை கொடுத்துக்கலாம். ஓகே, நீங்க அனுப்புன மெசேஜ் டபுள் டிக் விழுந்தா அவங்க பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம். சிங்கிள் டிக்ல தான் இருக்கு அப்படின்னா அவங்க பார்க்கலன்னு அர்த்தம். அவங்க ஆன்லைன்ல இருந்தாலுமே பார்க்கலன்னா சிங்கிள் டிக்ல தான் இருக்கும். வாட்ஸ்அப் மாதிரி டபுள் கிளிக் மாறாது. நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.